அதுவாயா காலத்து பசங்க போதைக்கு அடிமையாயி வாழ்க்கை வேஸ்டா போதா? அதனால தான் நாங்க போதைக்கு எதிராக போராட்டம் பண்றோம். அப்படியேப்பா நாங்க கந்துலாமாப்பா? ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் 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 பாத்தியாப்பா இந்த காலத்து பசங்களாம் போதைக்கு எப்படி அடிமையா இருக்காங்க? அது மட்டும் இல்லப்பா, இந்த காலத்து பசங்க யூஸ் பண்ண தெரியுமா? கஞ்சா வேண்டா, கூலி பெண்றா, மாத்திரன்றா, அது மட்டும் இல்ல ஊசி சேர்த்துக்கிறான்ப்பா, போதைன்றான்ப்பா. பரவாயில்லப்பா, யூஸ் பண்ண பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குப்பா. போதைனால கத்தினால் குட்டு, கத்தி போதைனால் போதைனால் செயின் திருட்டு, போதைனால் பைக் திருட்டு, ரொம்ப இது பண்றாங்கப்பா. அதனால நான் நேற்று நியூஸ் பார்த்தேன். என்னதுப்பா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிறான், அவனுக்கு போன் பண்றான், எத்தனை வரும் அவன் பொருள்? அந்த பொருள் சும்மா சிறகடியும் சொல்றான். மச்சி இத போட்டு பாரு, நின்னு பேசும். லாங் டிரைவ் என்ன சொல்றீங்க? வீடியோ கிட்ட காடியை பற்றி போலாமா गाइस? போலாம். அது மட்டுமா இந்த காலத்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. 10 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் தெருவுல சமூகமா நடக்க முடியலப்பா. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? நிறைய இருக்கு. போதே 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 மச்சான் யார் கேட்டாரா? பத்தே பத்தே ஏங்க சொர்க்க மாதிரி இருக்குங்க. ஆமா ஆமா ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் எங்க இருக்க? எங்க இருக்கற சொல்றா. சீக்கிரம் வா. சூப்பரா டோலி மாட்டிக்குது. அப்படியே அது வர 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 வர. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். சைடா 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 ஜல்சா சைடா சைடா சைடா. செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமா? வா இப்பதானே கட்டேன். ஃபீஸ் போய் அதுல எவ்வளவு கேக்குறா? வா எனக்கு காசு வேணும். வா காசு இல்லப்பா போப்பா. எனக்கு காசு வேணும்பா. டேய் தொலைச்சிடுவேன். காசு இல்ல சொல்றேன். காசு வேணும். டேய் காசு இல்ல வெளிய போடா. காசு வேணும்பா. டேய் காசு இல்ல போடா. டேய் காசு இல்லடா. பெற்ற தந்தையை கொலை செய்ததற்காகவும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்காகவும்
இவனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்கால சிறை தண்டனை விதிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எங்க அப்பாவையும் கொண்டுட்டேன். நான் கடைசியில போதையில புல்லா புடிக்கிறதுனால யாருக்குமே சமாசம் இல்லையே. நான் இதுல எப்படி வெளியே வருவேன் தெரியல. எனக்கு யாரும் உதவி செய்வா. நான் முழுசா அழிஞ்சு போயிட்டேனே. பாத்தீங்களா மக்களே, இதான் இந்த காலத்து இளைஞர்களோட வாழ்க்கை. குடிப்பழக்கத்தினாலையும் போதைப் பொருளாலையும் தங்களோட வாழ்க்கையை சீர்குலைச்சுக்கிறாங்க. இதனால பின்னாடி புற்றுநோய், மூளை மங்கி போது, சின்ன வயசுலயே முதிர்வு தோற்றம் ஏற்பட்டு டக்குன்னு இறந்துடுறாங்க. சில பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. இதனால அவங்க வாழ்க்கையை சீர்குலைந்து போகுது. அன்பு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எந்த வழியில் நடக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் இதை பற்றி கூற வேண்டும். தாங்கள் செய்த தவறுகளை இல்லாவிட்டால் பெரியவர்களிடம் கூற வேண்டும். இங்க பங்கு தந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் சென்று பேசி ஆன்மீக வழியில் சென்று உங்களுடைய போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும். போதை 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 அது சாவின் பாதை. வாழ்வோம் வாழ்வோம், நாம் விழிப்புடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.